ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், மகாநதி ப்ரமோ வந்துருச்சு. ஸோ சாரதம்மா பாட்டிக்கிட்ட வந்து உங்கள் பையனை நம்பி நான் ஏமாந்தேன், உங்களை நம்பி ஏமாந்தேன், பசங்களை நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. பேரை கேட்டியாடி கிருஷ்ணா சிந்துவா, இன்னும் எத்தனை நதி வரப்போகுது தெரியல அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கங்கா எல்லாருமே வந்து சுற்றி நின்று தான் க்ரைங் தான். ஸோ என்ன பண்ணுறது தெரியாத முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வழியாக சமாதானமாகி விஜய் வந்து என்ன பண்ணுறது, நாங்கள் வெளியே போகிறோம், ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து அந்த ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க, வீட்டை மாற்றி ரீசெட் பண்ணுறது தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஏஞ்சி கிருஷ்ணான்றவன் வந்து ஏஞ்சி சொல்கிறான், என்னை மாரி இந்த வீட்டை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து டாக்குமெண்ட் எடுத்து நிட்டான். இது வந்து ஸ்டே ஆர்டர், கோர்ட்டில் போய் நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டை நீங்கள் யார் பேருக்குமே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் எடுத்து நீட்டோடனே விஜய் வந்து பயங்கர ஷாக் ஆகிறாரு. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ கங்கா, காவேரி எல்லாருமே வந்து திகச்சு தான் பார்க்குறாங்க. என்ன அந்த வீட்டை இப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்க்குறாங்க. காவேரி டெரராக முறைச்சி பார்த்துட்ருக்காங்கன்னு. ஸோ அந்த ஃபேமிலி வந்து கூலாக கிருஷ்ணான்றவர் வந்து கூலாக டீல் பண்ணிட்டுருக்காரு. கோர்ட் ஆர்டர் ஸ்டே வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜய் பார்த்துட்ருக்காரு, காவேரி எல்லாமே திகச்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதோட வந்து இன்றைக்கி ப்ரோமோ எபிசோடு வந்து முடியுது. கங்கா என்னடா இது இப்படி வந்து ஒரு ட்விஸ்ட்டில் பாட்டுருக்கு, வீடை மாற்றவே முடியாதோன்ற எண்ணத்தில் தான் அவங்களும் வந்து நிற்கிறாங்க. எஸ், இன்றைக்கி ப்ரோமோ வந்து இதாங்க. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, கதைக்களம் எதை நோக்கி போக போகுது, இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொடைக்கானலே செட்டில் ஆக போகிறாங்களா இல்லை அடுத்து சென்னைக்கும் வரப்போகிறாங்களா அப்படின்ற கதைக்களம் தான். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.